ஏய் நைட் ஆக போகுது, நீ என்ன குழம்பாம இருக்க? கேக்கே செய்யலடா. ஏன்டி? அபி இருந்தா கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருமே என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே அபி அனுப்பி விட்டால வெளியே அங்கே இங்கன்னு. இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அக்காவும் மாமாவும் வந்து இங்கே இருக்காங்கன்னா பீச்சை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யாருமே இல்லாதான். வீட்ல யாருமே இல்லையா? ஆமாடா. கேசு எஸ்ஸு யாருமே இல்லை. சரி நான் வேணா கேக்குக்கு ஹெல்ப் பண்ணவா? நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒன்றும் வேணாம். ஓ ப்ளீஸ் டீ பொண்டாட்டி, இன்னைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு. வேணாம் மகேஷ். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, பட் ஆனால் கேக்குக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும். சரி. மிருதுல ரெடி ஆயிட்டியா? இவ்வளவு அழகா இருக்கு. சரி வா போலாம், ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு. வா போலாம். போயிட்டு வந்து வச்சுக்கலாம். என்ன பண்றது இருக்கட்டும். கேக் என்ன அந்தரத்துல தொங்குது? இதுவா? இது வந்து எலக்ட்ரிக் கேக்கா. இது அந்தரத்துல தான் தொங்கும்னு அட்மின் சொல்ல சொன்னாங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நல்லா இருக்கே கதை. எல்லாத்துக்கும் அட்மின் மேல பழிய போடுறீங்க. அட்மின் வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியாது. கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதடா மூதேவி. சொல்லக்கூடாதுன்னா கிஸ் கிடைக்குமா? எல்லாமே வீட்டுக்கு போகணும். நீ சரியில்லை இதெல்லாம். அபி யாரும் நீங்க சீதாராம் எங்கம்மா? அவங்களாம் வந்து வெளியே போயிருக்காங்க. இதுக்கோ. ஓ சரிம்மா. கூட உங்களுக்கு மனசு மாறல. நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நான் எப்படி உங்ககிட்ட இப்போ சொல்கிறது? ராஜா மீனா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்திருக்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம மீனா ராஜாவை பற்றி சொல்கிறதுக்காக இந்த மைக்கை கொடுக்க போகிறோம். இந்த மைக்கில் அவங்க லவ்வை இப்போ வெளிப்படுத்தணும். இல்லை ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் இப்போவே சொல்லலாம். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். வேறு வழி இல்லை, நான் இதில் தான் சொல்லி ஆகணும். ஐயோ இவர் வாங்கிட்டாரோ, இதுக்கப்புறம் என்னால் முடியாது. மீனா இதுக்கப்புறம் இவர் விட்டுட்டு தான் போகணும். மனசை மாற்றிக்கும். வணக்கம். நாங்கள் நான் இப்போ மீனாவுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். என்னதுன்னா எங்களோட டிவோர்ஸ் பேப்பர். எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நானும் சைன் பண்ணிட்டேன். நீயும் போட்டுட்டு போயிடலாம். சைன் பண்ணு. என் தாலியை கழுவி வச்சுட்டு போயிடு. ஆர்கியூமெண்ட் பண்ணாம சைனை போடு. ஆர்கியூமெண்ட் பண்ணாம சைனை போடு. நான் போடல, எனக்கு விருப்பம் இல்லை. சைனை போடுன்னு. போட மாட்டேன், எனக்கு போட விருப்பம் இல்லை. ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன். என்கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு உங்களை லவ் பண்ணணும்னு தோணுச்சு. நான் உங்களை ஒரு பாஸா தான் பட்டேன். பட் ஆனால் இப்போ என்னால் உங்களை பாஸா பார்க்க முடியல. நான் உங்களை என் ஹஸ்பண்டா பார்க்குறேன். ஐ லவ் யூ சார். அடுத்ததெல்லாம் சொல்ல புரியாதா? கிளம்புங்கடா எல்லாரும். சரி கிளம்புறோம். மாமா அந்த கேக் மட்டும் கொடுத்துருங்க.
பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஐயோ கேக்க பார்த்தாலே குளிச்சு விடுது. சரி வாடா போலாம், கேக்க போய் சாப்பிடுவோம் பங்கு போட்டு. என் மனசுல இப்போ ஒண்ணு தோணுது. பார்த்தாலும் சோறு 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 தானே அக்கா. எதையோ ஏதோ தின்ற மாதிரி இருக்குன்றாங்க. எது தின்னுது? இல்ல பண்ணி. தாயே கொஞ்சம் நிப்பாட்டு வா, போலாம் வாங்க. டேய் இறக்கி விடுடா கருவாயா. போய் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு இப்ப நான் அறிக்கை வர சொல்றேன். மனசு பெரிய மண்ணில தானே நினைப்பா. போய் உன்னை பார்க்கும்போது இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும் போல இருக்கு. கொண்டாடலாமா? விடுடா நீ கருவாயா. ஒன்னு கொடுக்கணும், கொடுக்கவா? விடு, என்ன நடக்கும் தெரியாது. நீ எப்படி இங்க வந்தா? நான் அப்படியே பக்கம் வந்தேன். நீங்க தானே நீ வலுக்கட்டையுமே எல்லாமே பண்ணீங்க. எனக்கு நீங்க வேணும் சார். அதுக்காக என் மானத்தை கூட நான் விற்பேன். உன்னையா அபி? அடிடி அவளை. அபி இப்பதானே தெரியுது என்ன ஏன் அன்னைக்கு அவ்வளவு விருப்ப கட்டினேன்னு. எப்ப நீ இன்னொரு பொண்ணு தொட்டுட்டியோ நான் இனிமே உன் கூட இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ கட்டின தாலி எனக்கு தேவையில்லை. அபி வேணா அபி, கழட்டாது தாலிய. இந்த தாலிய நெக்லஸ் போட்டா தாலிக்கு தானே அவமானம். கண்ணை தடுத்துக்கப்பட்ட புருஷன் இருந்துதாமா அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சத்துட்டான். இதுக்கப்புறம் என் மனசுல இவ இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு போறதா நல்லது. அக்கா நானும் வரேன். மீறுதலா என் வாழ்க்கை எனக்கு வேணாம். நீ இங்கே இரு, நான் மட்டும் போறேன். அக்கா நான் தான் வரேன்றல்ல, அதுக்கப்புறம் ஏன்? சரி நான் ரூமுக்கு போறேன். நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அம்மா என்னம்மா இது? பண்ணலம்மா, எந்த தப்பு பண்ணலம்மா. அம்மா முதல் நீங்க ரூமுக்கு போங்க. அக்காட்ட பேசி சமாதானப்படுத்துங்க. மகேஷ் நீ மன்னிச்சிடு. அக்காவே வேண்டாம். வீட்டை விட்டு போறேன். என் அக்கா சின்ன வயசுல இருக்காது எவ்வளவு பண்ணியிருக்கா. அதான் போறேன். கையடிக்கணும். உன்னைய இருக்க மாட்டேன்டா. எனக்கு எப்பயுமே என் உலகம். நீ ஏன் இதுல போற? எனக்காக எவ்வளவு படிக்கணும்னு தெரியுமாடா. அதான்டா இப்ப நான் அவளை போய் திட்டு நினைப்பாடா. நான் அவ கூட போலனா என் அக்காக்கும் நான் இருக்கணும், உனக்கும் நான் வேணும். இந்த என் அக்கா வந்ததும் நானும் வருவேன். அப்ப நம்மளுக்குள்ள நடக்க வேண்டியதில்லை, நடக்கும்டா. வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் திரும்பி வருவேன்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்டா. ஆனா என் அக்கா சீக்கிரமா வர வைக்கணும். நான் இது கண்டுபிடிக்கிறேன். ஓகே ஐ லவ் யூடா. ஆனா மாமா ஏன்டா இப்படி பண்ணாரு? எனக்கு தெரியல. பட் ஆனா நீ விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு மட்டும் நான் சந்தோஷமாக இருக்குடா. எனக்கு ஏதோ தோடுதுடா, முடியலடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? நம்மளுக்கு நான் 2 மாசம் தான் ஆகுது. பட் ஆனா எனக்கு உன்னை விட்டு போகவே மனசு வரலடா. என் அக்காக்காக தானே போறேன், புரிஞ்சுக்கோ. வேணா இப்ப நான் உனக்கு ஒண்ணு பண்றேன். Magesh, I love you. I love you so much. நான் இப்ப போறேன். பட் ஆனா வருவேன் மகேஷ். I love you டா. I love you. நீ இப்படி ஏமாத்திட்டியடா. நான் உன்னை உண்மையை தானே லவ் பண்ணேன். ஆனா நீ ஏன்டா ஏமாத்தின? அதுக்காக நான் தாலியை தூக்கி போட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் இது தாடி என்கிட்ட தான் இருக்கும். இது எந்த காரணத்தை கொண்டு தூக்கி போட மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டடா நீனு. எனக்குலாம் மணிப்பே இல்லடா. அக்கா ஏன் இந்த வீட்டுல இருந்து வந்த? என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு வந்துதான் ஆகணும்க்கா. எனக்கு
எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. எனக்கு ஏண்டி குங்குமம் வச்ச? நீ குங்குமம் வச்சாதான் கலகா இருப்ப. வாழ்க்கையவே தொலைச்சா எனக்கு குங்குமம் தான் கேடா. உனக்கு இப்போ இருக்கிறதுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது. என் மடியில் படுத்துக்கோ.